அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது வெள்ளரி பழம். இது வரைக்கும் வெள்ளரி காய் சாப்பிட்ருக்கீங்க, ஆனால் பழம் சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல. ஆனால் இந்த பழம் நமக்கு ரொம்ப அபூர்வமாக தான் கிடைக்கும். இது அடிக்கடி நமக்கு கிடைக்காது, மார்க்கெட் போனால் தான் கிடைக்கும். அதுவும் சில சமயங்களில் தான் கிடைக்கும். இந்த கோடையில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் இந்த வெள்ளரி பழம். இந்த வெள்ளரி பழத்தை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சர்க்கரையை சேர்த்து சாப்பிட்லாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டிங்களா அவ்வளோ அருமையாக இருக்கும். மணலாக இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது தான் இந்த வெள்ளரி பழம். இதை ஜூஸாகவும் அடித்து சாப்பிட்டுக்கிடலாம், பழமாகவும் சாப்பிடலாம். உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளரி பழம். சுகர் பேஷண்ட்ஸ் கூட இதை தாராளமாக சாப்பிடலாம். எந்த ஒரு பயமும் இன்றி. ஒன்றும் செய்யாது இந்த பழம். இந்த பழம் ரொம்ப ஒரு டேஸ்ட்டான பழம். நீங்கள் இதை இப்போ ஜூஸ் அடிச்சுட்டு வரேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஜூஸ்னால் குழந்தைங்க இந்த வெயிலில் போய் விளையாண்டுட்டு வருவாங்க. விட்டு இந்த வெள்ளரி பழத்தை கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பழம் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஜூஸ் தயார் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளரிப்பழ ஜூஸில் நல்ல ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நல்ல சீனியை போட்டு கலக்கி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெள்ளரிப்பழம். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இதில் ஐஸ் போட்டு சாப்பிட மாட்டேன், ஏன்னா ஐஸ் போட்டாலே எனக்கு சேராது. அதனால் நீங்கள் நல்லா ஐஸ் போட்டு நல்லா சாப்பிடுங்க. இது மாதிரி வெள்ளரி பழம் கிடச்சிதுன்னா விடாதீங்க, கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியான பழங்களை சாப்பிடுங்க, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.